ஒரு மயிர் பிடுங்க கூட எனக்கு தெரியாது உண்மையாக சொன்னேன். சொல்லாமா நான் வேர் பண்ணதுலேயே ரொம்ப காஸ்ட்லியான காஸ்டியூம்னு வீடியோவில். இது ஏன் சொல்கிறேன்னா, நான் கோயம்புத்தூர் வரும்போது என்கிட்ட ஒரு ஜீன் பேண்ட் அண்ட் இந்த ஃப்ளிப்கார்ட்டில் போடுவாங்கள்ல 1000 ரூபாய்க்கு 4 டிஷர்ட் அந்த மாதிரி தான் இருந்துச்சு, லைக் 2023. ஸோ நானே என்னை உருவாக்கிட்டது தான் இப்போ இருக்கிற இந்த கோயம்புத்தூர் மாப்பில். இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா, என்னோடய அவுட்ஃபிட் காஸ்ட். ஏன்னா எப்போவுமே ஆசைப்படுவேன் ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணுன்னு. ஸோ இன்றைக்கி நான் போட்டிருக்க ஷூ நைக்கி ஜார்டன்ஸ் SE மிட் வேரியண்ட் 11,500 rupees வரும். அண்டு இந்த ஒரு ஷார்ட்ஸ் அண்ட் இந்த ஒரு ஜாக் ஃப்ரம் அடிதாஸ் எல்லா இடத்துக்கும் அதான் ஜிப்பில் பார்த்துக்கோங்க அடிதாஸ் தான். ஏன்னா நிறைய பேர் அபிதாஸ்ன்னு கமெண்ட் பண்ணுறாங்க. நிஜமாக நான் அபிதாஸோட டிஷர்ட் போட்ட பையன்தான், சரிங்களா. இதுக்கு பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் சேர்த்துனா 40,000 வரும். அண்ட் என்னோடய ஃபஸ்ட்டு வாட்சுங்க, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்டிங் லெவல் லக்ஸரி வாட்ச் டிசார்ட்டோட PRX. இது வந்து ஒரு 8 months ட்ரீம் பண்ணிருக்கேன். 39,000 rupees. அண்ட் இந்த கண்ணாடி பார்த்துருக்கீங்களா, இது வந்து மெட்டாவோட ரேபனோட மெட்டா. இதுக்கு பார்த்தீங்கன்னா 35,700. அண்ட் இப்போ எடுக்கிற ஃபோன் வந்து ரொம்ப ரேர் தான் நினைக்கிறேன், அப்படி தானே சொல்லுவோம். 17 Pro iPhone 17 Pro Max 2 TB. நம்ப மாட்டாங்களோ, ஐஃபோன் 2,50,000 ரூபா கொடுத்து வாங்கணும் இந்த ஃபோனை. ஆப்பிள் கேரோட கீழே போட்டு உடைச்சாலும் புதுசு கொடுத்துருவாங்க. அண்டு இதுவும் லக்கியான ஃபோன் தான், iPhone 16 Pro Max 512 GB. ஆப்பிள் கேரோட 1,79,000 சம்திங் வந்துச்சு. என்னோட ரொம்ப ஏங்கி இருக்கேன் ஒரு ஃபோன் வாங்கணுன்னு. ஆண்ட்ராய்டு ஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு 5 வருஷம். அப்புறம் ஃபஸ்ட்டு ஃபோன் வாங்கினது iPhone 13. ரொம்ப கஷ்டப்பட்டு 9 months ஒர்க் பண்ணிட்டு அது வாங்கினேன். கோயம்புத்தூரில் டெக்ஸ்மோன்னு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அப்பாவுக்கு மாதம் 5,000 rupees அனுப்புவேன். அப்படி 9 monthsக்கு அப்புறம் என்னோடய ஆண்ட்ராய்டு ஃபோன் அடித்து போயிடுச்சு. அந்த ஃபோனில் தான் vlogging எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். சல்மான் கான் vlogsனு ஒரு சேனல் வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு ரிவீல்னு இல்லை, சொல்லணும்னு தோணுச்சு, அவ்வளோதான். ஸோ அந்த ஃபோனில் தான் vlog எல்லாம் எடுத்திருப்பேன். பெரிய ஸ்டோரிங்க நான் சொல்கிறேன். 11,000 salary அந்த டைமில். ஸோ அதுலேயும் நிறைய இருக்குல்ல, 13 iPhone 13 வாங்கும்போது லைக் வீட்டிலலாம் என்னோட இவ்வளோ பெரிய அவ்வளோலாம் பேசுவாங்க. பட் எனக்கு எப்போவுமே ஒரு விஷயம் இருந்துச்சு, இந்த ட்ரீம் இருந்துச்சு, அச்சீவ் பண்ணணும்னா. இப்போ நான் வந்து நம்ம ஊர்லேயே இல்லை, நான் வந்து இப்போ ஒரு வெளிநாட்டில் இருக்கேன், உஸ்பெகிஸ்தான், வித் மை ஸ்டூடெண்ட்ஸ், MBBS ஸ்டூடெண்ட்ஸ். நாங்கள் உஸ்பெகிஸ்தான் வந்து 1 lakh இருந்துச்சுன்னா MBBS படிக்க முடியும்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் 6 monthsக்கு அப்புறம். அப்போ நான் சீனு ப்ரோ விக்னேஷ்னு 3 பேர் மட்டும்தான் வந்தோம். இப்போது நாங்கள் ஒரு 45 people வந்திருக்கோம். அவங்கெல்லாம் MBBS இந்த வருஷம் படிக்க போகிறாங்க. அந்தளவுக்கு சப்போர்ட். இதுக்கெல்லாம் காரணம் நான் பண்ண ஒரே ஒரு விஷயந்தான். 2023 November 12/11/2002 நான் பிறந்த நாள். 12/11/2023 அன்றைக்கி கோயம்புத்தூரில் நம்ம ஊரில் தீபாவளி. அன்றைக்கி என்னோடய பர்த்டே. அன்றைக்கி தான் கோயம்புத்தூர் மாப்பிள்ளைய சேனலோட பர்த்டே டூ. ஸோ அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண பேஜ் இல்லை நான் பண்ண ஒரே ஒரு மேஜிக் என்னென்னா, அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் டெய்லி வீடியோஸ் போட்டிருக்கேன். அது மட்டும்தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் என்ன தெரிய வருதுன்னா, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த டெய்லி பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ராஃபிட் வருதோ லாஸ் வருதோ ஒன்றும் பார்க்காதீங்க, பிடிச்சிருக்கா பண்ணிகிட்டே இருங்க. அவ்வளோதான் நான் பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றுமே பெருசாக பண்ணலை. ஒரு மயிர் பிடுங்க கூட எனக்கு தெரியாது உண்மையாக சொன்னேன். நோ டேலண்ட், நத்திங். தெரிஞ்சது இப்படி ஃபோன் பிடிச்சிட்டு அவ்வளோதான். பட் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். இப்போவும் நல்லா கேட்டுக்கோங்க மை டியர் யங்ஸ்டர்ஸ், டெய்லி வீடியோஸ் போஸ்ட் பண்ணணுன்னு வெறி இருக்குது எனக்கு. ஸோ அதனால் டெய்லி பண்ணிகிட்டே இருப்பேன். எனக்கு 90 வயசாக இருந்தாலும் 100 வயசாக இருந்தாலும். அப்போ இந்த வெறியில் அந்த 100 year old பையன், கோயம்புத்தூர் மாப்பிள்ளை பையன் எப்படி இருப்பான்னு நினச்சி பாருங்கள். நீங்கள் எப்போ உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த டெய்லி பண்ண போகிறீங்க கமெண்டில் சொல்லுங்கள். பாய். லவ் யூ ஸோ மச் கைஸ். லவ் ஃப்ரம் கோயம்புத்தூர்.
கண்ணு பாரு டேய். என்ன சினிமா கண்ணு? கலங்கி இருக்கு ஒரு மாதிரி. நான் என்ன தெரியுமா யோசித்தேன், லாஸ்ட் டைம் இன்னொரு கண்ட்ரியில் இருந்தோம், உஸ்பெகிஸ்தான்லேருந்து அது கசகசன் ஒரு கண்ட்ரியில் இருந்தோம். அப்போ வந்து நான் சங்கடமாக பேசினேன், லவ் ஃப்ரம் கோயம்புத்தூர்னு சொன்னால் திட்டுறாங்க. ஸோ அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். கேபிள் காரில் போகும்போது பேசினேன். ஆமாம், லவ் ஃப்ரம் கோயம்புத்தூர் தான் எல்லாமே. இப்போ சொல்லுவேன், எவ்வளோ ஹேட்டர்ஸ் இதுக்கு பின்னாடி இருந்தாலும் ஜீரோலேருந்து வந்த பையன்டா. ஐ லவ் யூ ஸோ மச் கோயம்புத்தூர், லவ் ஃப்ரம் கோயம்புத்தூர் என்னோடது. ஐ மீன் அவ்வளோ பிடிக்கும் கோயம்புத்தூர். என் பேர் சூப்பரான பேர், அப்பா வச்ச பேர். எல்லோரும் கேட்பாங்க, அப்பா உனக்கு பேர் வைக்கலையாடா. என் பேர்லாம் சூப்பரான பேர் தெரியுமா, ஒரு நாள் வரும் படத்தில், அதே சொல்லு. அப்போ ரிவீல் பண்ணுறேன். நிறைய பேருக்கு தெரியும், பட் ஸ்டில் நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு என் பேரை விட கோயம்புத்தூர் மாப்பிள்ள தான் பிடிக்கும். இது ரிப்ளை டு தோஸ் ஆல் ஹூ ஆஸ்க் மை நேம் அண்ட் ஒரு மாதிரி கேட்பாங்க, கோயம்புத்தூர் மாப்பிள்ள உன் பேர் இல்லையடோ அப்படிலாம், அவங்ககிட்ட தான். போதுமா? நீங்கள் எதாவது சொல்லணும் விரும்புகிறீங்களா? பெரிய ஸ்டேஜ் வரும் மாப்பிள்ள. ஆமாம், இன்னும் பெரிய ஜேர்னியில் இருந்தோம்.